கண்டிஷன்ல ஏஜ் ஆளு சஸ்பென்ஸ் இதெல்லாம் இருக்கட்டும். அதுக்கு முன்னாடி எஃபெக்டிவ் பேலன்ஸ் எஃபெக்டிவ் மூமெண்ட் பேலன்ஸ் ஸ்டேட்டஸ் மூமெண்ட் பேலன்ஸ் மூமெண்ட் ரெண்டு ஃபீல்டு இருக்கு. ஸ்டேட்டஸ் மூமெண்ட் அப்படின்னா இங்கே ரெண்டுத்துக்குமே இங்கே எஸ்ன்னு கொடுக்கலாம் நோன்னு கொடுக்கலாம் ஸ்டேட்டஸ் மூமெண்ட்டுக்கு. இது எஃபெக்டிவ் மூமெண்ட் பேலன்ஸ் எஃபெக்டிவ் ஃப்ரம் டியூ இருக்கு ஸ்டேட்டஸ் ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஓகேவா? ஓகே. ஸ்டேட்டஸ் மூமெண்ட்ஸ்னா ஒன்லி நமக்கு வந்து அந்த ஏஜிங் ஸ்டேட்டஸ் மட்டும் மூமெண்ட் நடக்கும், பேலன்ஸ் வந்து மூமெண்ட் ஆகாது. ஓகேவா? இந்த பில்லு இருக்கும், அந்த பேலன்ஸ் வந்து ஈசி பில்ல பார்த்தோம்னா இப்போ இதனுடைய இங்கே வந்து எஸ்எஸ்ன்னு ரெண்டுமே இங்கே எஸ்எஸ்ன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? பார்க்கலாம் எப்படின்னு. ENQ EB contract balances. ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா என்னென்னமோ இருக்கு, இதெல்லாம் வந்து வரக்கூடாது. இந்த மாதிரி கிரேஸ் கேட் இதுதான் நம்மளுடைய கண்டிஷனு. இங்கே டெலிக்வெண்ட் இங்கே பாருங்கள், கிரேஸ்க்கு வந்து மூமெண்ட் பேலன்ஸ் நோ. ஓகேவா? மூமெண்ட் பேலன்ஸ் வந்து நோன்னு இருக்கு. எதுக்கு? கிரேஸ்க்கு. டெலிக்வெண்ட்டுக்கு வந்துட்டு மூமெண்ட் பேலன்ஸு எஸ்ன்னு இருக்கு. ஞாபுக்கு நான் அக்ரோல் பேஸ் இருக்காங்க? இல்லை இருக்கு. நான் அக்ரோல் பேலன்ஸுக்கு மூமெண்ட் பேலன்ஸ் என்ன இருக்கு? எஸ் இருக்கு. ஓகேவா? மூமெண்ட் பேலன்ஸ் எஸ்ன்னா ஒன்றும் இல்லை. இப்போ நமக்கு பில்லு வந்து டியூவிலிருந்து கிரேஸ்க்கு போகுது, இல்லைனா டெலிக்வெண்ட் நேப் வாட் எவர் அந்த ஸ்டேட்டஸ் அந்த ஆர்டர் படி மூவ் ஆகும் இல்லையா? அப்படி மூவ் ஆகும்போது ஸ்டேட்டஸ் மட்டும் மூவ் ஆகணுமா, இல்லைனா பேலன்ஸு சேர்த்தி மூவ் ஆகணுமான்றது தான் இந்த ரெண்டு ஃபீல்டில் டிபெண்ட் பண்ணுவோம். ஓகே. ஸோ அதுதான் வந்து மூமெண்ட் பேலன்ஸு எஸ்ஆர்னோ. அதுக்கப்புறமா இன்னொரு ஃபீல்டு என்னது? ஸ்டேட்டஸ் எங்கே இருக்குது? மூமெண்ட் பேலன்ஸ் எஸ், இன்னொன்று என்னது? மூமெண்ட் பேலன்ஸ். ஓகே, இது வந்து ஸ்டேட்டஸ் மூமெண்ட்டு. ஸ்டேட்டஸ் மூமெண்ட்டில் தானே எஸ்ன்னு இருக்கு. ஓகே, ஸ்டேட்டஸ் மூமெண்ட்டு டிஃபைன் பண்ணலையோ? சரி, ஓகே. ஸ்டேட்டஸ் மூமெண்ட்டே இங்கே இல்லை. இங்கே வந்து ஒன்லி பேலன்ஸ் மூமெண்ட் பேலன்ஸ் மட்டும் டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஸோ நோ எஸ் இருக்குது. கரெக்டாக? டெலிக்வெண்ட் கிரேஸ்க்கு மட்டும் நோன் இருக்குது. ஸோ டெலிக்வெண்ட்டுக்கும் ஞாபகம் எஸ்எஸ்ன்னு இருக்குது. இந்த ஃபீல்டை மட்டும் பாருங்கள். இப்போ மூமெண்ட் பேலன்ஸை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ கிரேஸ்க்கு இப்போ நம்ம பில்லு வந்து டியூலேருந்து கிரேஸ்க்கு போகுது, ஆனால் பேலன்ஸ் வந்து மூவ் ஆகாது. அதுக்கு எக்ஸாம்பிள் தான் இங்கே நம்ம பார்த்துட்ருக்கு. இப்போ நமக்கு என்ன இருக்குது? இங்கே ஓடியூ ஸ்க்ரீனில் வந்து ஒரு பில்லு கிரேஸில் இருக்கா? ரெண்டு பில்லு கிரேஸில் இருக்குது, ஆனால் பேலன்ஸ் வந்து கிரேஸில் இருக்காது. பேலன்ஸ் பாருங்கள், இங்கே எங்கேயாச்சும் கிரேஸ் இருக்கா? இல்லை. ஜிஆர்சி அக்கௌண்ட் அப்படின்ட்டு எதுவுமே இல்லை. ஓகேவா? அதே மாதிரி டெலிக்வெண்ட்டில் இருக்குது, ஆனால் டெலிக்வெண்ட்டுக்கு வந்து பேலன்ஸ் மூவ்மெண்ட் எஸ்ன்னு கொடுத்துருக்கு. ஸோ அப்போ ஆனால் அதனால தான் இங்கே வந்து டெல் பிரின்சிபல் இன்ட்டில் அப்டேட் ஆகிருக்கு பாருங்கள், 4.11. ஸோ டோட்டலாக டெலிக்வெண்ட் லெவலில் இருக்குது 2, 3, 4.11. கரெக்டா? ஓகே. கரெக்ட் 2.44. ஓகேவா? இதுதான் டிஃப்ரென்ஸ். இதுதான் அந்த பேலன்ஸ் மூவ்மெண்ட் நடக்கணுமா நடக்கக்கூடாதா அப்படின்றது. வேற என்ன இருக்கு இங்கே? ஸ்டேட்டஸ் மூவ்மெண்ட் இதுக்கு பேலன்ஸ் மூவ்மெண்ட். ஐ திங்க் இதுதான் பேலன்ஸ் மூவ்மெண்ட். இந்த பேலன்ஸ் மூவ்மெண்ட் எஸ் ஆர்னோ. ஓகேவா?
அதான் மூவ் பேல். எஃபெக்டிவ்ன்றது வேற ஃபீல்டு. இது விடுங்க. இது வந்து இந்த ஃபீல்ட்ஸ் அலைன்மெண்ட்டே ஒரு மாதிரியா இருக்கு. நம்ம இங்கே பார்ப்போம். ஓ, ரெண்டுமே அதுதானா? ஸ்டேட்டஸ் மூமெண்ட்டு, பேலன்ஸ் மூமெண்ட் அப்படின்னு இருக்கு. எஃபெக்டிவ் ஃப்ரம் டியூ ஆர் ஸ்டேட்டஸ். ஓகே, இது இப்படி. ஸோ இது பார்த்துட்டோம். ஏஜ் ஆளு இது கொஞ்சம் கடியாக தான் இருக்கும். அப்படியே பார்த்துக்கோங்க. ஓகே, இங்கிருந்து பார்த்தோம் இல்லையா, ஓடு ஸ்டேட்டஸ். இதெல்லாம் நம்ம கரெக்டாக டிஃபைன் பண்ணோம். அந்த ஸ்டேட்டஸு இங்கே இருக்குது. இது ஸோ இந்த ஃபீல்ட்ஸ் எல்லாமே ஓகே. ஸ்டேட்டஸு, ஏஜ், நம்பர் ஆஃப் டேஸ் பில்ஸு, அதுக்கப்புறமா ஃப்ரீக்வன்சி, இதெல்லாம் ஓகே. இங்கே வந்தீங்கன்னா இந்த இடத்துல தான் கொஞ்சம் வந்து கன்ஃபியூஷனாக இருக்கும். இதில் வந்துட்டு கண்டிஷன். ஸோ மூமெண்ட் பேலன்ஸ் இங்கே வந்து மூமெண்ட் பேலன்ஸ். ஸோ இந்த ஃபீல்டு பார்த்தோம் இப்போ கரெக்டாக. மூமெண்ட் பேலன்ஸ்ன்றது பேலன்ஸ் வந்து மூவ் ஆகணுமா வேணாமா, அந்த பேலன்ஸ் டைப்புக்கு வந்து மூவ் ஆகணுமா, இல்லைன்னா ஈசிபியில் வந்து ஒன்லி பில் மட்டுமா அப்படின்றது. ஓகேவா, இது ஃபைன். இப்போ ஸ்டேட்டஸ் மூமெண்ட், இது ஏதோ இருங்க ஒரு நிமிஷம் பார்ப்போம். திஸ் ஃபீல்ட் இஸ் ரிசர்வ்டு ஃபார் ஃபீச்சர் யூஸ் அப்படின்னு போட்டிருக்கு. சரி, இதை விட்டுடலாம், இது வேண்டாம். பேலன்ஸ் மூமெண்ட் எஃபெக்டிவ் ஃப்ரம், ஓகேவா, எஃபெக்டிவ் டேட்டா. எஃபெக்டிவ், ஓகேவா, இந்த ஃபீல்டு. இந்த எஃபெக்டிவ் டேட் வந்து டியூ ஆர் ஸ்டேட்டஸ் ரெண்டு இருக்கு. Finding the value date of the accounting entries resulting aging status moment. The allowed values are due status or can be blank. Due na the value date will be the bill due date. Status na okay fine. இந்த எஃபெக்டிவ் இருக்கு இல்லையா, இப்போ இந்த இதில் வந்துட்டு இங்கே தெரியுது இல்லையா, நம்ம டியூ செலக்ட் பண்ணலாம், இல்லைன்னா ஸ்டேட்டஸ் செலக்ட் பண்ணலாம். டியூ செலக்ட் பண்ணால் அந்த நம்ம மூமெண்ட் நடக்குது இல்லையா, இப்போ கிரேஸ்கோ ஆர் எதர் கிரேஸ் ஆர் டெலிக்வெண்ட் ஆர் நேபு, அந்த மூமெண்ட் நடக்கும்போது என்ட்ரியோடைய டேட்டு ஸ்டேட்டஸோடைய என்னைக்கு மூமெண்ட் நடக்குதோ அந்த ஸ்டேட்டஸ் டேட்டா, இல்லைன்னா டியூ என்னைக்கு இருக்கோ அந்த டேட்டா அப்படின்றது தான். புரியுதா? நம்ம வேணும்னா இது பார்க்கலாம், ஒரு நிமிஷம். இந்த கண்டிஷனில் என்ன இருக்குது, எஃபெக்டிவ் டேட்டு ஸ்டேட்டஸ் இருக்குது. ஸோ ஸ்டேட்டஸ் இங்கே வந்து எஃபெக்டிவ் டேட்டு டியூ இருக்குது, எதுக்கு, டெலிக்வெண்ட்டுக்கு. ஸோ அப்போது ரொம்ப ஒரு மாதிரியா இருக்கா இது? இல்ல ஜி புரியுதா? புரியுது. ஓகே, இப்போ டெலிக்வெண்ட் இருக்கு இல்லையா, இதுக்கு வந்து எஃபெக்டிவ் வந்து டியூன் கொடுத்துருக்காங்க, அதானே கொடுத்தாங்க இங்கே கண்டிஷனில். டெலிக்வெண்ட்டுக்கு என்ன, டெலிக்வெண்ட்டு எஃபெக்டிவ் டியூ கொடுத்துருக்காங்க. ஓகே, டியூன்னு கொடுத்தா நான் வந்து என்ன சொன்னால், என்ட்ரி வந்து அந்த டியூ பில் என்னைக்கு ஜென்ரேட் ஆகுதோ அந்த டேட்டு அப்படின்னு சொன்னால் பார்ப்போம். இப்போது
இந்த டெலிக்வெண்ட் ஆக்டிவிட்டி என்னைக்கு நடந்திருக்குன்னு பார்க்கலாம். ஆக்டிவிட்டி ஹிஸ்ட்ரியில் டெல் அது டெலிக்வெண்ட்டே இல்லையா? கிரேஸ் ஒரு நிமிஷம் இருங்க, அப்படியே இருங்க, டோரில் சவுண்ட் வருது. இப்போ டெலிக்வெண்ட் ஆக்டிவிட்டி என்னைக்கு நடந்திருக்குன்னு பார்க்கணும். இங்கே நடந்திருக்கியா டெல்லு இஷ்யூ செஸ்ஸர்? லெண்டிங் இஷ்யூ. ஓகே, இன்னும் நடக்கல அந்த பில்லுக்கு. இது இது இன்னும் டெலிக்வெண்ட்டுக்கு போகுதுன்னு சொல்லியிருக்கு, அவ்வளோதான். கீழே இருக்கணும் எங்கேயாச்சும். இஷ்யூ செஸ்ஸர் மட்டும் நடந்திருக்கு. இங்கே பாருங்க, இங்கே நடந்திருக்கா 19th. லெண்டிங் ஏஜ் ஓவர் டியூ டெல் நடந்திருக்கு. ஸோ 19th நடந்திருக்குன்னா அது எந்த பில்லோடது நம்ம இங்கே செக் பண்ணோம். ஸோ 19th நடந்துருக்குன்னா, இப்போ 19th இந்த பில்லு ஜென்ரேட் ஆயிருக்குன்னா அப்போது இதுக்கு இருக்காது. ஸோ 14th எவ்வளோ நாள் டெல்லுக்கு? 5 days-ஆ? இங்கே இருக்கு இல்லையா 5 days டெலிக்வெண்ட்டுக்கு. ஸோ அப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பில் எடுத்திங்கன்னா இதுக்கு 5 daysன்னா 12னா 13, 14, 15, 16, 17. அப்போது அதுக்கு இதுக்கு எவ்வளோதா? இதுக்கா 14னா 15, 16, 17, 18, 19. ஸோ இந்த பில்லுக்கு 19 நடந்திருக்கு. ஸோ இப்போ இதனுடைய என்ட்ரி எடுத்து பார்க்கணுன்னா, இப்போ என்ட்ரி எங்கே பார்க்கணும்? நம்ம அந்த ஆக்டிவிட்டி AAA பார்க்கணும். ஏ அரேஞ்ச்மெண்ட் ஆக்டிவிட்டி. நீங்கள் நார்மலாக எந்த ஆக்டிவிட்டி ட்ரிகர் பண்ணாலும் அதுக்கு என்ட்ரி ஜென்ரேட் ஆயிருக்குன்னா அந்த ஆக்டிவிட்டி AAAல போய் ஸ்டேட்மெண்ட் நம்பர் இருக்கும், அதுதான் எடுத்து பார்க்கணும். ஓகேவா? அது ஓவர் டியூன்றது கொஞ்சம் வாஸ்ட் டாபிக்கு, கன்ஃபியூஸ் பண்ணும். டெல் நடந்திருக்கு. இப்போ எங்கள் ஸ்டேட்மெண்ட் என்ட்ரி பார்ப்போம். ரெண்டு, ஒன்று டெபிட்டு, ஒன்று கிரெடிட்டு. ஸோ ஸோ பாருங்கள், இங்கே வேல்யூ டேட் இருக்கு இல்லையா? வேல்யூ டேட் வந்து என்ன இருக்கணும் நமக்கு? 14th பில்லோடது டியூ டேட் இருக்குது. எஃபெக்டிவ் வந்து டியூ இருக்கிறதுனால இங்கே வேல்யூ டேட்டோட என்ட்ரியோட வேல்யூ டேட்டு டியூ டேட் இருக்கும். இதுவே அங்கே ஸ்டேட்டஸ்ன்னு இருந்துச்சுன்னா நமக்கு வேல்யூ டேட் வந்து 19th April. அதாவது என்னைக்கு ஆக்டிவிட்டி ஸ்டேட்டஸ் மூவ் ஆகுதோ அந்த டேட்டு 19 தானே மூவ் ஆயிருக்குது. ஸோ அந்த மாதிரி இதுதான். ஓகே. ஸோ இதுதான் அந்த ஃபீல்டு. நிறைய இருக்குது. அட்லீஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு மட்டும் நம்ம பார்ப்போம். ஸோ இது இப்போ நம்ம இந்த டியூ இது தெரியும், இந்த மூமெண்ட் பேலன்ஸு தெரியும். இன்னொன்று ஏஜ் ஆல்னு சஸ்பென்ஸ், இந்த ரெண்டு இருக்குது. இந்த ரெண்டுமே இது வந்து ஃபீச்சர், இது விட்ருங்க. ஸோ இந்த ரெண்டு ஃபீல்டு இருக்குது. இதுவும் இம்பார்ட்டன்ட் தான் ஆக்சுவலாக. இது ஏஜ் ஆல் எஸ் எதுக்குன்னா, ஏஜ் ஆல்னு ஒரு இந்த ஃபீல்டு. இது எப்போ செட் பண்ணோன்னா நம்ம இப்போது அதுக்கு நான் அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். போயிடுச்சு ஓவர் ஸ்க்ரீன். ஓகே, இப்போ எப்படி இருக்குது நம்ம இதில்
ஒன்று இது இது டெலிகவுண்ட்டில் இருக்குது, கிரேஸில் இருக்குது, டியூவில் இருக்குது. ஓகேவா? இப்போ என்னென்னா ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜ் இப்போ ஒன்ஸ் டெலிகவுண்ட்டு இப்போ வந்திருக்கு இல்லையா? இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, இப்போது இங்கே டெலிகவுண்ட்டு இங்கே ஞாபகம் இருக்குது, ஞாபகம் எஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அதே வந்து டெலிகவுண்ட்டில் எஸ்ன்னு கொடுத்துட்டோம். இப்போ அந்த டெலிகவுண்ட் கண்டிஷனில் இன்னொரு அந்த கண்டிஷன் இங்கே போச்சு. இப்போ இங்கே சாரி ஃபர்ஸ்ட் டெலிகண்ட் அப்புறம் ஞாபகம் வருது. இப்போ டெலிகண்ட்ல எஸ் இல்லை கொடுத்தோம்னா ஃபர்ஸ்ட் கிரேஸு, அப்புறம் டெலிகவுண்ட்டு, அதுக்கப்புறம் ஞாபில் தான் எஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. சஸ்பெண்டு சரி, ஏஜால் வந்து இங்கே தான் எஸ், இங்கே எல்லாமே எதுவுமே கொடுக்கல. இன்கேஸ் இப்போ டெலிகவுண்ட்டில் இங்கே எஸ்ன்னு செட் பண்ணியிருந்தோம்னா என்ன நடந்திருக்கும்னா, இப்போ டெலிகவுண்ட் நடந்த உடனே இந்த எல்லா பில்லுமே டெலிகவுண்ட் ஆயிரும். புரியுதா? அதான் ஏஜால் எஸ். இப்போ நாப் ரீச் ஆச்ச உடனே இந்த பில் எல்லாமே ஒன்ஸ் இப்போ ஒன்ஸ் ஏதாச்சும் ஞாபகம் ரீச் ஆச்சுன்னா, ஏதாச்சும் ஒரு பில்லு இங்க இருக்கிற எல்லா பில்லுமே ஞாபகம் போயிடும். ஏஜாலெஸ், அவ்வளவுதான் மீனிங், சிம்பிள். ஓகே, ஈவன் இன்னைக்கு ஒரு டியூ இருந்ததுனாலுமே அதுவுமே ஞாபகம் போயிடும். அதுமே எனி பில் எது அதுக்கப்புறமா எந்த பில் ஜெனரேட் பண்ணாலுமே இந்த பேமெண்ட் டைப்ல ஞாபகம் தான் ஜெனரேட் ஆகும். ஓகேவா? ஸோ ஏஜால் இது வந்து சஸ்பெண்ட் எஸ் என்னன்னா, லோன் வந்து சஸ்பெண்டட் ஸ்டேட்டஸ் அப்டேட் ஆயிரும் நமக்கு. இங்க எப்படி டெலிகவுண்ட் ஞாபகம் இருக்கோ அதே மாதிரி இன்னொரு ஸ்டேட்டஸ் சஸ்பெண்ட் இருக்கும். இங்க வந்து சஸ்பெண்ட்னு அப்டேட் ஆயிரும். சஸ்பெண்டட்னா என்னன்னா, நான் என்ஏபி ஞாபகம்னு சொல்லுவாங்க. அந்த ஏதாச்சும் நம்ம டிஃபைன் பண்ணிக்கலாம். மால் பேங்க்ல இப்படி வச்சிருக்காங்க, நான் அக்ரூவல் பேசிஸ் அப்படின்ட்டு. சஸ்பெண்டட்னா இது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் பேட் லோன் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம எல்டியில் கூட அந்த மாதிரி தானே இருக்கு நாகராஜ். அந்த பர்டிகுலர் ஃபார் எக்ஸாம்பிள் சிம்பிளா சொன்னா, நம்ம சிபில் அப்டேட் பண்ணனும்னா இதெல்லாம் எடுத்து பண்ணுவாங்கல்ல. நாப் இதெல்லாம் வந்து தமிழ் ஏதோ வாரா கடன் அந்த மாதிரி ஏதோ சொல்லுவாங்க. அந்த மாதிரி அதெல்லாம் வந்து பேட் லோன்ஸ் அப்படின்னுவாங்க. ஸோ இது ஒன்ஸ் இப்போ என்னன்னா, இப்போ இந்த கண்டிஷன்ல சஸ்பெண்ட் இருக்கு இல்லையா, இங்க நாப்ல தான் ஏன்னா ஃபைனல் தான் செட் பண்ணுவாங்க எப்பவுமே சஸ்பெண்ட். ஏன்னா எல்லா ஸ்டேட்டஸ் மூவ் ஆயிட்டு இதுக்கு போயிடுச்சுன்னா, இவன் வந்து கடன் கொடுக்க மாட்டான் அவ்வளவுதான் அப்படின்றது ஒரு டெசிஷன் வருது. ஆமா. ஸோ 60 days ஆயிடுச்சுன்னா சஸ்பெண்ட் ஆயிரும். இப்போ இந்த சஸ்பெண்ட் ஆனதுக்கு அப்புறமா என்ன ஆகும்னா, அதான் சஸ்பெண்ட் ஏஜாலு சஸ்பெண்ட் எல்லாமே இருக்குன்னா, அப்போ அதுக்கு மேலே வர்ற எல்லா பில்லும் ஞாபகம் தான் வரும். சஸ்பெண்டு ஆயிரும். சஸ்பெண்ட் ஆனதுக்கு அப்புறமா இவனுக்கு என்ன ஆகும்னா, இன்ட்ரெஸ்ட் அக்ரூவல் நடக்கும் இல்லையா? ஓகே, அந்த கான்செப்ட் நான் நேற்றுக்கே பார்த்துருக்கோம். இன்ட்ரெஸ்ட் அக்ரூவலில் டெய்லி அக்ரூவல் போட்டது நீங்கள் பாருங்கள். நேற்றுக்கு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கலாம், மறந்துட்டேன் நானும் சொல்கிறதுக்கு. இப்போ இன்ட்ரெஸ்ட் அக்ரூவலில் டெய்லி 10 போடுன்னு சொன்னோம், கரெக்டாக? ஸோ 30 daysக்கு 300 வரும். ஸோ மைனஸ் இங்கே போடும், ப்ளஸ் இங்கே போடும். இதுக்கு மட்டும் நம்ம மைனஸ் இங்கே போடும், ப்ளஸ் வந்து இங்கே போடுன்னு பிரின்சிபல் வந்து டியூ அக்கௌண்ட்டில் போடும். 30 daysக்கு அப்புறமா ஏசிசி அக்ரூவல் வந்து டெய்லி மைனஸ் போடும். மந்த் எண்டில் வந்து -300 பாசிட்டிவ் வந்து எகைன் நீங்கள் போட்டுட்டு 0 பண்ணிவிட்டு டியூ பிரின்சிபல் இன்ட்டில் போட்டுரும். அது பில்லோடது. ஓகே ஃபைன். டெய்லி அக்ரூவலுக்கு ஒரு ஆப்போசிட் என்ட்ரி போடணும்ல. ஓகே. ஸோ ஏசிசி பிரின்சிபல் டெய்லி 10 அக்ரூவல் நடந்துச்சுன்னா அதுக்கு ஆப்போசிட் வந்து பிஎன்எல்ல போடும், கேட்டகரி பிஎன்எல், ப்ராஃபிட் அண்ட் லாஸ். கரெக்டா? இப்போ பேங்க்குக்கு தானே அது ப்ராஃபிட்டு. பேங்கோட P&L அக்கவுண்ட்ல போய் மூவ் ஆயிடும் அதெல்லாம். ஆமா, அது அங்க வந்து அப்டேட் ஆயிரும். நம்ம கஸ்டமர் கட்டுறானோ இல்லையா, பட் ஒன்ஸ் அக்ரூவல் நடந்துச்சுன்னா அது பேங்க் ப்ராஃபிட் அப்படின்னு கன்சிடர் பண்ணி P&L போட்டுரும். ஓகேவா? ஸோ அதுதான். ஸோ அதே மாதிரி இப்போ இது எதுக்கு சொல்ல வந்தா, ஓகே, சஸ்பெண்ட் கரெக்டா? சஸ்பெண்ட் ஆயிடுச்சுன்னா, ஒன்ஸ் லோன் சஸ்பெண்ட் ஆயிடுச்சுன்னா அதுக்கு வர்ற அக்ரூவல் எல்லாம் நமக்கு நார்மலாக எப்படி வரும்? -10 வந்து இந்த ஏசிசி பிரின்சிபல் +10 வந்து P&L வரும். ஓகேவா? ஒன்ஸ் சஸ்பெண்ட் ஆயிடுச்சுன்னா ஏசிசி பிரின்சிபல் இன்ட்ல -10 வரும். இந்த +10 வந்து ஏசிசி பிரின்சிபல் P&Lக்கு போகாது. P&L அதுக்கு வேற சஸ்பென்ஸ் அக்கவுண்ட் வச்சிருப்பாங்க, அதுல போய் அதுக்கு வேற சஸ்பென்ஸ் அக்கவுண்ட். பட் ஏல இதுக்கு இங்க பேலன்ஸ் டைப்பே ஒன்னு இன்ட்ரோ듀ஸ் பண்ணிருப்பாங்க. ஏசிசி பிரின்சிபல் இன்ட் எஸ்பின்னு ஒரு பேலன்ஸ் டைப்ல இங்க +10ன்னு போட்டுரும். ஓகேவா? ஸோ அந்த -10 +10 இங்கே டேலி ஆயிரும். ஸோ இது ஏன்னா இது வந்து இன்னும் கேரண்டி இல்லாத லோன், அவன் வந்து பேமெண்ட்டே பண்ணல. ஸோ சஸ்பெண்ட் இது வந்து பேங்க்ல ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல காட்ட வேணாம் இந்த அக்ரூவல். இது ஸ்டில் இந்த எஸ்பியில் மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்ட்டு இப்படி இருக்கும். ஓகேவா? இது இன்ட்ரெஸ்ட் அக்ரூவல்.
இந்த லோன் வந்து இப்போ நம்ம ஏஜிங் பண்ணும்போது மூவ்மெண்ட் எப்படி நடக்குன்னா, இப்போ டியூவில் வந்து -100 இருக்கும், இங்கே 300 இருக்கும் இல்லையா? ஸோ 1 days டு கிரேஸ்னா, இப்போ 1 days ஆகிடுச்சு ரீபேமெண்ட் நடக்கலன்னா ஜிஆர்சி அக்கௌண்ட்டில் என்ன போடும்னா -100. ஸோ இதுக்கு ஆப்போசிட் டியூ அக்கௌண்ட்டில் +100 போட்டு இங்கே 0 ஆக்கிரும். அதே மாதிரி இங்கே ஜிஆர்சி பிரின்சிபல் என்ட்ரி. ஓகே கிரேஸ் எல்லாத்துக்குமே இது வந்து தனி அக்கவுண்ட் கிரியேட் பண்ணி அங்க மூவ் பண்ணி டியூ அக்கவுண்ட் 0 பண்ணிடும். ஆமா இங்க வந்து 0 அங்க விழுந்துரும். இங்க போட்டுரும். இங்க போட்டு 0 ஆயிரும். இது 0 ஆயிரும். இது 0 ஆயிரும். ஓகே ஸோ இது ஜிஆர்சில அதே மாதிரி டெல்லுக்கு போனாலும் அதே மாதிரி தான். இங்க மூவ் பண்ணிட்டு டெல்லுக்கு போயிடும். கிரேஸ் அப்போ வந்து 0 ஆயிடும். டெல்லில வந்து ஒரு அதாவது கிரேஸ்ல பாசிட்டிவ் என்ட்ரி, டெல்லில நெகட்டிவ் என்ட்ரி விழுந்துரும். ஆமா ஆமா ஆமா. ஸோ புதுசாக ஏதாச்சும் ஒரு பில் அன்னைக்கு வருதுன்னா அது இருக்கும். பட் அந்த ஒன்ஸ் அந்த ஏஜிங் பீரியட் கிராஸ் ஆயிடுச்சுன்னா பழைய பில் ஏஜிங் கிராஸ் ஆகுறப்போ ஸ்டேட்டஸ் சேஞ்ச் பண்றப்போ இந்த இதுவும் சேஞ்ச் ஆயிடும். ஆமா ஆமா. ஸோ அதே மாதிரி கிரேஸ்ல இருந்து டெல்லி கொண்டு போகும், டெல்லி கொண்டு இருந்து ஞாபகம் இதே மாதிரி தான் போகும். இந்த மூவ்மெண்ட்ஸ் இப்படி தான் நடக்கும். இதுதான் நம்ம அங்க ஒரு செட்டப் சொல்லியிருந்தீங்களே ஜி, அந்த பேலன்ஸ் மூவ்மெண்ட் எஸ்ன்னு கொடுக்குறோம்னு சொல்லிட்டு, அப்போதான் இந்த பேலன்ஸ் மூவ் ஆகுமா? கரெக்ட். அந்த பேலன்ஸ் மூவ்மெண்ட் எஸ்ன்னு கொடுத்தாதான் இந்த மூவ்மெண்ட் நடக்கும். இல்லனா எல்லாமே வெறும் ஸ்டேட்டஸ் மட்டும் தான் சேஞ்ச் ஆகும். ஆமா, பில் ஸ்டேட்டஸ் மட்டும் சேஞ்ச் ஆகும். அக்கவுண்ட்லயே இருக்கும். கரெக்ட். அதான் இதேதான். ஓகே ஓகேவா? ஸோ இதுதான் வந்து பேலன்ஸ் மூவ்மெண்ட்ஸ் வந்து எண்ட் டு எண்ட். இதில் நமக்கு இது டெபாசிட் போனால் டெபாசிட் தகுந்த பேலன்ஸ் டைப்பில் அப்டேட் ஆகும். அவ்வளோதான். அக்கௌண்ட்ஸ்னால் அதுக்கு உள்ள பேலன்ஸ் டைப்பில் அப்டேட் ஆகும். டெபாசிட்னா வெறும் டியூலாம் இருக்காது, வெறும் அந்த இது மட்டும் இருக்கும்ல ஜி, நார்மல் அக்கவுண்ட், இன்ட்ரெஸ்ட் அக்கவுண்ட் ஒன்று இருக்கும். ஆமாம், அவ்வளோதான். அதில் வந்து டியூ அக்கௌண்ட்டுக்கு பதிலாக ஒன்ஸ் பில் ஜென்ரேட் ஆச்சுன்னா பே அக்கௌண்ட்டுன்னு இருக்கும். அங்கே டியூ இருக்காது. ஏன்னா அது பே பண்ணணும் கஸ்டமருக்கு. ஸோ அது பே அக்கௌண்ட்டில் இருக்கும். ஓகேவா? சரிப்பா. ஓகே, இன்னைக்கு இந்த ஓடிவே போதும். வேற மண்டேவும் இதே டைம்ல போடுவா ஜி? மண்டே கூட ஓகே தான், போடலாம். இன்னும் செட்டில்மெண்ட் பார்க்கலாம். செட்டில்மெண்ட் ஒன்று இருக்கு, ஆக்டிவிட்டி மெசேஜிங்னு ஒன்று இருக்கு. அது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட்டு, சார்ஜஸ். சரி பார்ப்போம். என்னன்னா இது பண்ண ஏதாச்சும் நீங்க சைடுல நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா அவ்வளவுதான் ஜி. இன்னைக்கு ஒரு பேக்கேஜ் ஒன்று இருக்கு. முடிஞ்ச உடனே நானும் நாகராஜும் மாடல் பேங்க்ல கனெக்ட் பண்ணி போவோம், ஒர்க் பண்ணுவோம் லஞ்சுக்கு அப்புறம். சரி, ஓகே. நெக்ஸ்ட் வந்து இந்த ஏ பில்டிங்ஸ்ல வந்து அது அட்டைடியே வேற மாதிரி இருக்குல்ல, அரேஞ்ச்மெண்ட் ஐடி. அரேஞ்ச்மெண்ட் அதான் ஏ பில்லுன்னு இருக்கும், அவ்வளவுதான். அவ்வளவுதான் இருக்கு. லிங்க் எப்படி ஜி? அது உள்ள அரேஞ்ச்மெண்ட் ஐடி இருக்கும். உள்ள அரேஞ்ச்மெண்ட் ஐடி இருக்கு. அந்த அட்டை ஐடி வந்து வேற எங்கேயாச்சும் ஸ்டோர் ஆகுமா? அந்த ஏ பில் அட்டை ஐடி வந்து வேற எங்கேயும் ஸ்டோர் ஆகாது. அது ஏ அக்கவுண்ட் டீடைல்ஸ்ல இருக்கும். ஏ அக்கவுண்ட் டீடைல்ஸ். ஓகே. அப்ப நம்ம ரொட்டீன் பண்ற மாதிரி வித் அரேஞ்ச்மெண்ட் ஐடி ஈக்குவல் டு தான் கொடுத்து பண்ணுவோம். ஆமா. ஓகே. செலக்ட் தான் போட்டு ஆகணும். ஆமா. இல்லனா அந்த ஏ அக்கவுண்ட் டீடைல்ஸ்ல போட்டாலே அங்க எல்லாம் கிடைக்கும்ல உங்களுக்கு. அங்க ஏ அக்கவுண்ட் டீடைல்ஸ்ல போயிட்டு அரேஞ்ச்மெண்ட் வச்சு அங்க பில் ஐடி எடுத்துக்கலாம். ஓகே. ஏ அக்கவுண்ட் டீடைல்ஸ்க்கு வந்து அட்டை ஐடி வந்து அரேஞ்ச்மெண்ட் ஐடி தானே ஜி? அரேஞ்ச்மெண்ட் ஐடி தான். ஓகே. சோ அப்ப அதுல இருந்து அது பில் டீடைல் ஐடி எடுத்து அங்க இருந்து ரீட் பண்ணிக்கலாம். ஓகேவா? சரி, ஓகே ஜி. ஓகேப்பா. சரி, ஓகே. நான் இதை எக்ஸ்டெண்ட் பண்ணி விடுறேன் நெக்ஸ்ட் வீக்குக்கும். நாங்க அதான் இது எல்லாமே செக் பண்ணிடுவோம். இன்னைக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தா நாங்க மண்டே கேக்குறோம் ஜி. சரி, ஓகே. தேங்க்ஸ். ஓகே. பை. தேங்க்ஸ் ப்ரோ. பை. தேங்க்ஸ். பை.